have it. Oh, Shiva, it looks sludgy. I don't have a good feeling about this. Think a moment before you reject, brother. You're gonna regret for missing this moment. What makes you think I'll regret this? What is so special about this? All right, let me tell you. Okay, let's try. Yeah, sure, please. Try it, sir. Good, it's very nice. எம்மா சக்தி, இந்த சிவா பைய தசு புசுன்னு அந்த வெள்ளக்காரங்கிட்ட சொன்னானே, என்னம்மா சொன்னா? அதுவா பாட்டி, அது கேழ்வரகுல சத்து நிறைய இருக்கு, இது உடல் சூட்டை தணிக்கும். ஓ, அப்புறம் கேழ்வரகுல கால்சியம், இரும்பு சத்து, புரத சத்து, நார் சத்து, தாது சத்துன்னு இப்படி நிறைய சத்து இருக்கு. ஆ, அப்புறம் ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய உணவு, இதுல கொலஸ்ட்ரால் அளவு ரொம்ப குறைவா இருக்கு. ஆஹா, அது மட்டும் இல்லாம இதுல நிறைவுற கொழுப்பும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இது ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃபுட். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு சொன்னாரு. ஓ, சரியாதான் சொல்லியிருக்கான். Can I have some more? Are you sure? இன்னும் கொஞ்சம் கொடுமா. இந்தாங்க. Here, have it. Right. You're right. This tastes really amazing. I really did fall for it. I told you no. All right, Siva, I'm full. If only I wasn't, I would probably have a few more cups. I'll get going then. Thanks for your hospitality. And the Kelpragu Koo. Correct me if I'm wrong. That's fine. Thank you so much, Siva. Yeah, you're welcome. Take care, brother. Thank you. You too, take care. I will. Bye-bye. இதோ வராங்களே. அக்கா, குழு குடிக்கா. Thank you. அம்மா, கூழெல்லாம் தீந்துருச்சுமா. தீந்துருச்சா? அம்மா தாயே, ரொம்ப நன்றிமா. எதுக்காக நன்றி சொல்றீங்க? நாம வெளியில கொண்டு வந்து வைக்கிற கூழை மீதி உள்ள எடுத்துக்கிட்டு போக கூடாதுங்கிறது ஐதீகம். முதல்ல ஒருத்தரும் வராம இருந்தப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப கூழு சுத்தமா காலி ஆயிடுச்சுல, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அம்மன் நம்ம வேண்டுதலுக்கு செவிசாச்சிருக்கான்னு அர்த்தம். வெரி நைஸ் ஆண்டி. அந்த காலத்துல நிறைய விஷயங்களை நல்லதா சொல்லிருக்காங்க. ஜெனரேஷன் வர வர நிறைய மாறிடுச்சு. சரிப்பா, எல்லாரும் உள்ள வாங்க. நீங்க போங்க, நான் டேபிள் எடுத்து உள்ள வைக்கிறேன். அப்பா, நல்லபடியா கூழு ஊத்தியாச்சு கோதாவரி. ஆமா அத்தை, நான் கூட முதல் ஆளு வரலன்னதும் நான் அடுப்ப பத்த வச்சதுனாலதான் வரலன்னு நினைச்சு ரொம்ப பயந்து போயிட்டேன் அத்தை. ஆனா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. கோதாவரி, இனிமே அப்படிலாம் யோசிக்காத. நான் தான் சொன்னேன்ல, நல்ல மனசு இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு. சரிங்க அத்தை. பாட்டி, இன்னைக்கு யார் கூழ் செஞ்சது? சூப்பரா இருந்துச்சு. இன்னும் குடிக்கலான்னு பார்த்தேன், ஆனா அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு. வெரி டேஸ்டி. எங்க பாட்டி சமைச்சா எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்களுக்கும் எடுத்து வச்சிருக்கேன், வாங்க குடிக்கலாம். ஐ சூப்பர். மித்ரா வா, நம்ம போய் குடிக்கலாம். மகி, நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து இல்லம்மா, எனக்கு குடிக்கலாம். டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். மகி, எங்க போற? சாப்பிட்டு போலாம். ஐயோ, நான் இங்க இருந்தா நான் அப்ப ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவேனே சக்தி. ஃப்ளைட்டா? எங்க மைய போறீங்க? டெல்லிக்கு. எதுக்கு டெல்லிக்கு? டெல்லியில எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க. வேணான்னு சொன்னாலும் என்னை விடவே மாட்டேன்றாங்க. பாவம், வயசான பாட்டி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதான் நேர்ல போய் பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு வந்துடலான்னு பாக்குறேன். ஏன் தம்பி, கல்யாணம் தானே பண்ணிக்க சொல்றாங்க, அது எதுக்கு நீங்க வேண்டான்னு சொல்றீங்க? அதானே, சந்தோஷமா போயிட்டு வர வேண்டியது தானே. பாட்டி, கல்யாணங்கிறது வெறும் சம்பிரதாயம் மட்டும் கிடையாது, அது மனசை பொறுத்த விஷயம் தானே.
என்னோட மனசுக்கு அந்த பொண்ணை பிடிக்கணும். அப்பதான் அவ கூட கடைசி வரைக்கும் வாழ முடியும். ம். எனக்கு தான் என் பாட்டி பார்த்த பொண்ணை பிடிக்கலையே, அப்புறம் எப்படி நான் கல்யாணம் பண்ணிப்பேன்? உனக்கு பிடிக்கலையா? அப்போ ஏதாவது லவ் கிவ் பண்றியா? பாட்டி, நான் லவ் பண்ணாலும் இந்த மூஞ்சியை யார் பாட்டி லவ் பண்ண வருவாங்க? அதுவும் சரிதான். மாமா ஒரு நிமிஷம் வாங்க. இதோ வந்துடுறேன் மகி. ஆ, மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நீ என்ன நினைக்கிறியோ அதே தான் நானும் நினைக்கிறேன். ஆனா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. சரி பேசி பார்க்கலாம் மாமா. ம், சரி, நீ ஜானுட்ட பேசு, ம். நான் மைகிட்ட பேசுறேன். ம். ம், வா. ஆ, ஜானு என் கூட கொஞ்சம் உள்ள வாயேன் பேசணும். வா. மகி, நீங்களும் ஒரு நிமிஷம் யோகேஷ் வா. வாங்க. என்னன்னு தெரியல. என்னங்கடி இது? ஆ, ஜானு உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். சொல்லுங்க சிவா. ஆ, கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கல்யாணத்தை பத்தி சொல்லணும்னா என்ன புரிஞ்சவனா இருக்கணும், எனக்கு பிடிச்சவனா இருக்கணும், அவ்வளவுதான். ஜானுவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆ, மகியை பத்தி என்ன நினைக்கிற? ஜானுவை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு, அழகா இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க தங்கச்சி ஆச்சு சிவா, அது ஒண்ணு போதாதா? மகி ரொம்ப நல்ல டைப். சாஃப்டா நிதானமா பேசுவாரு, கோவப்பட மாட்டாரு, நல்லவர் தான். எல்லாத்துக்கும் மேல உங்க ஃப்ரெண்டா இருக்காரே, அது ஒன்னே போதாதா? ஆ, இல்ல, ஜானகி மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைச்சா ஓகேவா? மகிய கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவனா இருக்கணும். அப்போ நீங்களே ஜானகியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அது எனக்கு ஓகே சிவா. எனக்கும் ஓகே தான் அண்ணி. ஆனா ஜானு இதை எப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியல சிவா. என்னாச்சு? மகி, வாங்க. ஜானு ஆ, நானும் சக்தியும் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்ப்பா? சொல்லுங்க மாப்ள. ஆ, மகிக்கும் ஜானுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு நானும் சக்தியும் நினைக்கிறோம். உங்க எல்லாரோட முடிவையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆ? ஆ. நல்ல முடிவாதான் எடுத்திருக்கீங்க. அப்புறம் என்ன, கல்யாண வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதானே? சூப்பர் அங்கிள். இனிமே நீங்களும் இந்த வீட்ல ஒரு ஆள் ஆயிட்டீங்க. சரியா சொன்ன. வீட்ல ஒரு விசேஷம்னா வீடே அழகாயிடுதுல்ல? எல்லாம் சரிதான். என்னதான் ஒரே வீட்ல இருந்தாலும் முறைகள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம முறைப்படி செஞ்சுதான் ஆகணும். ம்? ம்? ஆமா ஆமா ஆமா, மீனாட்சி சொல்றது கரெக்ட். அக்கா என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிருவோம். முதல்ல பொண்ணு பார்க்க வரணும். பிடிச்சிருந்தா அதுக்கப்புறமா நிச்சயதார்த்தம் பண்ணணும். ம்? அவ்வளவுதானே? இப்பவே அந்த ஏற்பாடு பண்ணிடுவோம். ஆ ஆமாக்கா, நாம இன்னைக்கு பொண்ணு பாக்குறோம். பிடிச்சிருந்தா உடனே வெத்தலை பாக்கு மாத்தி நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு டேட்டு குறிச்சிடலாம். சூப்பர். நான் போயிட்டு மாப்பிள்ளைய ரெடி பண்றேன். ம்,
மஹி ஓ சாரி மாப்பிள வாங்க போலாம். அப்ப சரி நாங்களும் பொண்ணு ரெடி பண்றோம். ஜானு வாமா. வாங்க மாப்பிள. என்ன சிவா அதெல்லாம்? வாங்க வாங்க. கோதாவரி, அந்த காலத்துல பொண்ணு பார்க்க வர்றதா இருந்தா எத்தனை நாள் ஆகும்? ஆனா இப்பெல்லாம் நூடுல்ஸ் மாதிரி 2 நிமிஷத்துல முடிவு பண்ணிடுறாங்க. போக போக எல்லாமே மாறி போச்சு. மாப்பிள முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு மாறுங்க. இப்போல இருந்து நீங்க மாப்பிள, அதனால நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது. மாப்பிள தொழில் நான் தான் செய்யணும். என்ன சிவா அதெல்லாம்? சும்மா இருங்க மாப்பிள. மஹி பொண்ணு பார்க்கும்போது வேஷ்டி தான் வந்துட போகுது. எதுக்கும் ஒரு கை வேஷ்டிலேயே இருக்கட்டும். என்ன சிவா பண்றது? பேண்ட் போட்டே பழகியாச்சு. அதான் வேட்டி இடுப்புல நிக்க மாட்டேங்குது. இதுக்கு தான் வெல்க்ரோ வெஸ்டி வாங்கியிருக்கணும்னு சொல்றது. வாங்க பெரிய மனுஷா, நீங்க எல்லாம் கிண்டல் பண்ற நிலைமை ஆயிப்போச்சு இப்ப எனக்கு. மகி அங்கிள், நான் உங்களுக்கு கிண்டல் பண்ண வரல, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். வெல்பா மில்கி பாய் என்ன சொல்ற? ஆமா மில்கி மேன், மகி அங்கிளுக்கு வேஷ்டி இடுப்புல நிக்க மாட்டேங்குதுல, ஆமா அதுக்காக தான் நான் பெல்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க மகி அங்கிள். Thank you. இந்த பெல்ட்டை வேட்டிக்கு மேல கட்டிக்கோங்க, வேட்டி அவராது. சரி சரி ஓகே ஓகே நான் கட்டிக்கிறேன். என் மௌனத்தை கோக்க வந்து என் மௌனஸ்தனே. சரி கொஞ்ச நேரம் போதும், சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க, எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வேலை பெல்ட்டை கொண்டு வந்து கொடுத்தானே, இல்லைன்னா மானம் போயிருக்கும். ஓகே. இப்பதான் மாப்பிள மாதிரி இருக்கீங்க. வாங்க போலாம். மாப்பிள உட்காருங்க. மாப்பிள உட்காருங்க. மாப்பிள வந்தாச்சு, ஒண்ணு வர சொல்லுங்க. ஜானு எங்க? சிவா என்ன இதெல்லாம்? ஜானு வாமா. வா வா உட்காரு. 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 நாங்க மாப்பிள்ளை கிட்ட சில கேள்விகளை கேட்க போறோம். கேட்டுக்கோங்க. மாப்பிள, எங்க வீட்டு பொண்ண எப்படியெல்லாம் பாத்துப்பீங்க? மாப்பிள வெக்கப்படுறத பார்த்தா மாப்பிள எங்க பாத்துக்கிறது, பொண்ணுதான் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல நானும் நல்லா பாத்துப்பேன். ஆ? ஆ? அதான் எப்படிப்பா? எனக்கு அம்மா இல்ல, அதனால என் மனைவி தான் எனக்கு அம்மா. அதே மாதிரி எனக்கு சகோதரியும் இல்ல, அதனால என் மனைவி தான் எனக்கு சகோதரி. எனக்கு தோழி இருந்தாலும் என்னோட பெஸ்ட் தோழி என்னோட மனைவி தான். என்னோட மனைவியை நான் முதல்ல அம்மா, சகோதரி, தோழியை தான்
முதல்ல பார்ப்பேன். அதுக்கப்புறமா தான் அவ என்னோட மனைவி. ஒரு மனைவிக்கு என்ன மரியாதை தரணுமோ அந்த மரியாதையை நான் கொடுப்பேன். மொத்தத்துல அவளின்றி நான் இல்லை. ஜானு இன்றி மகி இல்லை. கேள்வி அவ்வளவுதானா? அதான் ஒரே கேள்வியில சிக்ஸர் அடிக்கிற மாதிரி பதில் சொல்லிட்டீங்களே. சரி மஹி, உங்களுக்கு என் தங்கச்சியை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஜானு, உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி சரி, மாப்பிள்ளையும் பொண்ணும் தனியா பேசிக்கிட்டோம். சிவா, அதெல்லாம் வேணாம். மஹி, இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது. போங்க, தனியா பேசிட்டு வாங்க. சிவா, பயமா இருக்கு. முதல்ல அப்படித்தான் இருக்கும், அப்புறம் போக போக எல்லாம் சரியாயிடும். போங்க. அண்ணி, நீங்களும் வாங்க. ஆ? தனியா பேச போற, நான் வந்து என்ன பண்ண போற? நீ போ ஜானு. ஆஹா, புகழ கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். நீ வா. சிவா கூட கூட்டு போறேன். போங்க மாப்பிள்ளை. என்ன இது? அந்த காலத்துல முகத்தை கூட பார்க்க விட மாட்டாங்க. ஆனா இப்போ அவங்களே பேசி முடிவு பண்றாங்க. இதுவும் நல்லாதான் இருக்கு. ஏ மித்ரா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே பேசாம இருப்பாங்க? அதானே, 2 பேரும் பேசதானே வந்தீங்க, சீக்கிரமா பேசுங்க, எங்களுக்கு கால் வலிக்குது. இப்ப நீங்க பேசல, நாங்க போயிடுவோம். இருடா. அப்ப பேசுங்க. என்னடா பேசுறது? டெல்லியில எந்த சீசன்ல மழை பெய்யும், எந்த சீசன்ல வெயில் அடிக்கும்னு கேளுங்க. கரெக்டான கேள்விடா இது. ஐயோ அங்கிள், உன் புடவை அழகா இருக்கு, உன் கண்ணு அழகா இருக்கு, நீ அழகா இருக்கன்னு ஏதாவது சொல்லுங்க அங்கிள். சரி. ஜானு, உன்னை விட உன் புடவை சூப்பரா இருக்கு. ஐயோ, என்ன இவங்க? சாரி, உன் புடவையை விட நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? நீங்களும் தான் இந்த வேட்டி சட்டையில அழகா இருக்கீங்க. இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உங்களுக்கும் தான் இந்த ஹேர் ஸ்டைல் அழகா இருக்கு.
ஐயோ அத்தை அவர் ஹேர் ஸ்டைலே வைக்கல. எப்பா சாமி நீங்க தனியா பேசுனது போதும், வாங்க வாங்க அத்தை போலாம். வாங்க அங்கிள். டேய், புகழ். போங்க போங்க போங்க. சரி, ஒரு வார்த்தை கூட பேசுங்கடா. டேய். உட்காருங்க மாப்ள. சிவா. வாங்க. உட்காருங்க. என்னம்மா பேசியாச்சா? என்ன 2 பேரும் தனியா பேசிட்டீங்களா? பாட்டி ஆ, இவங்களுக்கு பேச கூட தெரியல, மொக்க போடுறாங்க. ஆமா பாட்டி, இவங்களுக்கு கல்யாணம் பண்றதே வேஸ்ட் பாட்டி. ஏன்பா நிஜமாவே 2 பேருக்கும் பிடிச்சிருக்கா? கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. ஆ, பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. ஆ, அப்புறம் என்ன, பாக்கு வெத்தலைய மாத்திட்டு கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சக்தி இது எடு. நீ உன் அண்ணன் வீடு சைடு, நான் என் தங்கச்சி வீடு சைடு. சக்தி ம்